சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். உன்னை இப்படி பார்க்கறதுக்கே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு கவி. எத்தனையோ தடவை நீ என்ன வார்த்தையால கஷ்டப்படுத்திருந்தாலும் என்னைக்காச்சும் ஒரு நாள் உன்னோட அக்கா தான் நான் தெரிய வரும்போது அதுக்காக நீ கண்டிப்பா ஃபீல் பண்ணுவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. உன்னை கொலை பண்ற அளவுக்கெல்லாம் நான் தப்பானவ இல்ல கவி. நான் தான் உனக்கு பாய்சன் கொடுத்தேன்னு எல்லாரும் சொல்றாங்க. நீ என்னை எப்படி நினைச்சாலும் நீ நல்லா இருக்கணும் தான் நான் நினைப்பேன். என்னால எப்படி கவி அப்படி ஒரு காரியத்தை செய்ய முடியும்? மனசால நாம ஒண்ணு சேரலனாலும் இப்ப ரத்தத்தால ஒண்ணு சேர்ந்திருக்கோம். என் உடம்புல ஓடுற ரத்தம் தான் இப்போ உன்னோட உடம்புலயும் ஓடுது. மாப்பிள்ள சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாங்க. அம்மா நீ சாப்பிட்டியா? அக்காவும் மித்ராவும் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. நீங்க வேணா வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுங்களா மாப்பிள்ள. கவி இங்க இப்படி இருக்கும்போது நான் எப்படி வீட்டுக்கு போய் நிம்மதியா இருக்க முடியும்? நான் இங்கேயே இருக்கேன். அம்மா நீயே இங்கிருந்து கஷ்டப்படுற, நீயாவது வீட்டுக்கு போய. இல்ல சார், கவி சரியாகி வீட்டுக்கு வர வரைக்கும் நான் வேற எங்கேயும் போக மாட்டேன். நான் இங்கதான் சார் இருப்பேன். இல்ல எதுக்காக ஹாஸ்பிட்டல் இருந்து கஷ்டப்படணுன்றதுக்காக சொன்னேன். இங்க இருக்கிறதுல எந்த கஷ்டமும் இல்ல. சரி மாப்பிள்ள, ஒருவேளை டயர்டா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணீங்கன்னா யோசிக்கவே யோசிக்காதீங்க. நீங்க வீட்டில் போய் ரெஸ்ட் எடுங்க. ஏங்க மாப்பிள்ளைய வீட்டுக்கு போக சொன்னீங்க, ஓகே. இவ்வளவு எதுக்கு இப்ப நீங்க வீட்டுக்கு போக சொல்லி சொல்றீங்க? ரெண்டு பேரையும் நீங்க கோத்து விட பாக்குறீங்களா? சும்மாவே இருக்க மாட்டீங்களா நீங்க? பேசாம வாயை முட்டு ஒரு இடத்துல உட்காருங்க. மகேஷ் சார், நான் எல்லாருக்கும் கூல்ட்ரிங்க்ஸ் கொடுத்துட்டு இருக்கும் போது மித்ரா வந்து கவிக்கு கூல்ட்ரிங்க்ஸ் வேணும்னு சொன்னான். சரின்னு உள்ள போய் கவிக்குன்னு தனியா கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு வரும்போது எனக்கு ஒரு போன் வந்துச்சு. நான் என் கையில இருந்த கூல்ட்ரிங்க்ஸ அங்க டேபிள்லயே வச்சு நான் போன் பேச போயிட்டேன். ஒரு 3-4 நிமிஷம் வரைக்கும் போன்ல பேசிருப்பேன். அதுக்கப்புறம் தான் திரும்பவும் வந்து வச்சுட்டு போன கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு போய் கவி கிட்ட நான் கொடுத்தேன். நான் போன் பேச போன அந்த கேப்ல தான்
யாராவது கூல்ட்ரிங்க்ஸ்ல பாய்சனை மிக்ஸ் பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அஞ்சலி, இப்படி பண்றதுக்கு நிச்சயமா சான்ஸ் இருக்கு. ஆனா இந்த விஷயத்த ஏன் நீங்க என்கிட்ட முதல்லயே சொல்லல? இல்ல சார், இப்போ யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் எனக்கு திடீர்னு ஞாபகம் வந்துச்சு. இது போதுங்க. இதை வச்சு கூல்ட்ரிங்க்ஸ்ல யார் பாய்சன் கலந்தாங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம். அங்கிள், என்ன மாப்பிள்ள? கவி குடிச்ச கூல்ட்ரிங்க்ஸ்ல யார் பாய்சனை கலந்திருப்பாங்கன்னு இப்ப ஈஸியா கண்டுபிடிச்சலாம் அங்கிள். எப்படி மாப்பிள்ள? அங்கிள், அஞ்சலி கவிக்கு கூல்ட்ரிங்க்ஸ் கொண்டு போய் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு கால் வந்திருக்கு. கூல்ட்ரிங்க்ஸை ஒரு டேபிள் மேல வச்சுட்டு போய் போன் பேசிட்டு இருந்திருக்காங்க. நிச்சயமா அந்த கேப்ல தான் யாரோ கூல்ட்ரிங்க்ஸ்ல பாய்சனை கலந்திருக்கணும். சோ மண்டபத்துல இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணி பார்த்தா யார் அதை பண்ணாங்கிறத ஈஸியா கண்டுபிடிச்சலாம்.